இந்த பதிவு யாருக்குன்னா, இப்போ பள்ளி விடுமுறைலாம் வருது. இந்த சமயத்தில் நீங்களாம் போய் கன்னியாகுமரி போயிட்டு விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை பார்க்கலான்னு போயிடாதீங்க. அதேபோல் பள்ளி எக்ஸ்கர்ஷன்லாம் கூட்டின்னு போகிறாங்க. எக்ஸ்கர்ஷன் கூட்டின்னு போகும்போது இந்த இடத்துக்கு கூட்டின்னு போகாதீங்க. ஏன்னா இது இந்த போட்டு போகிறதுக்கே ஒரு 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே மேலே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிழலே உட்காரத்துக்கு அவ்வளோவா இடம் கிடையாது. பாவம் குழந்தைங்கள இங்கேருந்து நீங்கள் காலையில் போனீங்கன்னா, மத்தியானம் தான் போவீங்க. உச்சி வெயிலில் போயிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும். அதால் வீக் டேஸில் போங்க, லீவ் நாளில் போகாதீங்க. அதே போல் ஹாலிடேஸில் விட்டு இந்த பள்ளி விடுமுறையெல்லாம் இருக்கலாம், அப்போல்லாம் போகாதீங்க. ஏன்னா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயிட்டு ரொம்ப மேலே தண்ணி வசதி இல்லை, சுகாதாரமான ஒரு கழிப்பிட வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு போயிட்டு ரொம்ப கஷ்டம். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. போயிட்டு ரொம்ப நேரம் நான் 3 மணி நேரம் க்யூவில் நின்று இருந்தேன். அதுவும் இல்லாமல் 2வது ரிட்டர்ன் வரும்போது 2 மணி நேரம் க்யூவில் நின்றேன் போட்டுக்கு. அங்கே மேலே சுற்றி பார்க்குறது ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான். ஆனால் வெயிட்டிங் பண்ணி கூட்டின்னு போகிறதுன்னு கை குழந்தைலாம் கூட்டின்னு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணி போங்க. லீவு நாளில் போகாதீங்க, லீவ் டேஸ்லாம் போகாதீங்க. என்னோட ஜஸ்ட்டு ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேலையாக இருக்குது. ஆக்சுவலாக டைம் தான் வேஸ்ட்டு. சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறது தான், கிட்டே வந்து பார்த்து அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தவிர 7 ஹவர்ஸ் நீங்கள் அது ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு பார்த்துங்க. 7 ஹவர்ஸு